2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் பயணம் மிக தீவிரமான கட்டத்தை எட்டியிருக்கின்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மீண்டும் திமுக என்ற இலக்குடன் அக்கட்சி தனது தேர்தல் பிரச்சாரத்தை வியூகங்களாக வகுத்து சென்று கொண்டிருக்கின்றது. தேர்தல் தேதி மற்றும் களம். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திமுக தனது பிரச்சாரத்தை மிக தீவிரப்படுத்தி இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கை. கட்சியின் தேர்தல் அறிக்கையை ஒரு சூப்பர் ஸ்டார் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வர்ணித்துள்ளார். மகளிருக்கு மாதம் 1000 உரிமை தொகை திட்டம், நான் முதல்வன் திட்டம் போன்ற கடந்த கால சாதனைகளை முன்னிறுத்தி வாக்கு சேகரிப்பில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு. வலுவான தொகுதி பங்கீடு முறையை திமுக பின்பற்றி வருகின்றது. மேலும் கூட்டணியை தக்க வைத்துக் கொண்டு புதிய சவால்களை சமாளித்து கொண்டும் தங்களுடைய வியூகங்களை வகுத்து தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கின்றது திமுக. வேட்பாளர்கள் மாற்றம். பல தொகுதிகளில் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு பதிலாக புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிப்பதன் மூலம் மாற்றம் மற்றும் பொறுப்பு கூறல் போன்ற செய்தியை வாக்காளர்களுக்கு வழங்க திமுக முயல்கிறது. முக்கிய பிரச்சாரம். கனிமொழி எம்பி கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு புதிய தொழில் பூங்காக்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் திட்டங்களை குறித்து வாக்குறுதிகளை அளித்து வருகிறார். கொள்கை போர். மத்தியில் உள்ள என்டிஏ கூட்டணிக்கு எதிராக மாநில சுயாட்சியை வலியுறுத்தி திமுக தனது பிரச்சாரத்தை கடுமையாக செய்து கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சியை பொற்கால ஆட்சி என முன்னிறுத்தி மீண்டும் ஆட்சியை பிடிக்க திமுக தனது தேர்தல் பயணத்தை திட்டமிட்டு மேற்கொண்டு வருகிறது என்றுதான் கூற வேண்டும். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்க அதிக வாய்ப்புள்ளதாக பல்வேறு கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த தேர்தலில் 200க்கு மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றுவோம் என மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கின்றார். திமுகவின் வெற்றி வாய்ப்பு குறித்து தற்போது கள நிலவரங்கள் என்ன என்பது குறித்து பார்ப்போம். பல போலரைசேஷன், பல்வேறு கருத்து கணிப்புகள். திமுக 172 190 வரை இடங்களை கைப்பற்றும் என்றே கூறுகின்றது. ஆதரவு தளங்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், காலை உணவு திட்டம் போன்ற மக்கள் நல திட்டங்கள் கிராமப்புறம் மற்றும் நகரப்புற பெண் வாக்காளர்களிடையே திமுகவிற்கு பலத்த ஆதரவை தந்துள்ளன. மேலும் சிறுபான்மையினர் மற்றும் தலித் சமூகத்தினர் மத்தியில் திமுகவின் செல்வாக்கு வலுவாக இருப்பதாக கருதப்படுகிறது. அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி மற்றும் நடிகர் விஜய், தமிழக வெற்றிக் கழகம், டிவிகே என எதிர்க்கட்சி வாக்குகள் பிரிவது திமுகவிற்கு பெரிய சாதகமாக பார்க்கப்படுகிறது. சில கருத்து கணிப்புகள் திமுக மற்றும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இடையே கடும் போட்டி நிலவ வாய்ப்புள்ளதாக, அதிமுக கூட்டணிக்கு சிறிய முன்னிலை கிடைக்கலாம் என்றும் மாறுபட்ட தகவல்களை தருகின்றன. போதைப்பொருள் பழக்கம், விலைவாசி உயர்வு மற்றும் வேலையில்லா திண்டாட்டம் போன்ற பிரச்சனைகளை ஆளுங்கட்சி எதிராக சில வாக்காளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது. சுருக்கமாக சொல்லப்போனால் திமுக கூட்டணி தற்பொழுது முன்னிலையில் இருந்தாலும் கிட்டத்தட்ட 2016 2026 வரை தொடர்ச்சியாக அரசியலில் ஈடுபட்டு வரும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், மேலும் அதிமுக கட்சியாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக திமுகவிற்கு மிகப்பெரிய சவாலாகவே இருந்து வருகின்றது என்றுதான் கூற வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் திமுக கொடுத்திருக்கிறது என்றால், இல்லத்தரசிகள் திட்டம். வருமான வரி செலுத்த குடும்பங்களின் இல்லத்தரசிகளுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள், டிவி, வாஷிங் மிஷின் போன்றவை வாங்க அல்லது மாற்றிக்கொள்ள 8000 மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றது. உரிமை தொகை உயர்வு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 2000 உயர்த்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. சுய உதவிக்குழுக்கள். மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 5 லட்சம் வரை பிணையில்லா கடன் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. கல்வி மற்றும் இளைஞர்கள் நலன். காலை உணவு திட்டம். தற்போது 5ஆம் வகுப்பு வரை உள்ள காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்த திட்டப்பட்டிருக்கின்றது. இலவச லேப்டாப். சுமார் 35 லட்சம் இளைஞர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்ற திட்டமும் இருக்கின்றது. வேலைவாய்ப்பு. அடுத்த 5 ஆண்டுகளில் 50 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக கூறியிருக்கின்றார்கள். கல்வி உதவித்தொகை. கல்லூரி மாணவர்களுக்கு புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் உதவித்தொகை 500 கூறப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. விவசாயம் மற்றும் வாழ்வாதாரம். நெல் மற்றும் கரும்பு விலை. நெல் கொள்முதல் விலை ஒரு குவிண்டாலுக்கு 3500 கரும்பு விலை ஒரு டன்னுக்கு 4500 உயர்த்தப்படும். மீனவர் நலன். மீன்பிடிப்பு தடைக்கால நிவாரணம் 8000 12000 உயர்த்தியும், லீன் சீசன் நிவாரணம் 6000 9000 உயர்த்தப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இலவச மின்சாரம். விவசாயிகளுக்கு மீட்டர் இல்லாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. சமூக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம். ஓய்வூதிய உயர்வு. மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதிய திட்டம். காப்பீடு. முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம். வீட்டு வசதி. அடுத்த 5 ஆண்டுகளில் 10 லட்சம் புதிய கான்கிரீட் வீடுகள் போன்ற அடுக்கடுக்கான எதிர்கால திட்டங்களை தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்து தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கின்றது. எப்படி இருந்தாலும் மக்களுடைய தீர்ப்பே இறுதியானது. நிச்சயமாக அடுத்த அரசியல் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.